தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலனை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, விருச்சிகராசிக்காரர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே மாதத்தில் செல்ல உள்ளார். இதனால் உங்கள் ராசியில் நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குடும்ப உறவுகளில் பரஸ்பர அன்பும் அமைதியும் நிலவும். நிதிநிலை புதிய வருவாய் ஏற்பட நிச்சயமாக வழிவகை செய்வார் குரு பகவான். விருச்சிக ராசிக்கு 2025 மாணவ கண்மணிகள் நிச்சயமாக உயர்கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வின்னு சொல்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எழுத போகிற, ஒரு MBAக்கு என்ட்ரன்ஸ் எழுதலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குரு பகவான் நல்ல ஒரு பலனை தருவார் 2025 விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில்துறையை பொறுத்தவரையிலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறையா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எல்லாம் கிடைக்கும். இதனால் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும். குரு பகவானின் அருளால் உற்சாகமான நேரம் இது. 2025 குரு பகவான் யாருக்கு என்ன பண்ணுறாரோ இல்லையோ, விருச்சிக ராசிக்கு மிகுந்த உற்சாகத்தை தரப்போகிறார். குரு பகவானுக்கு நவகிரக தானம் செய்வது மிகவும் நல்லது 2025 விருச்சிக ராசிக்கு. அதுவே சனி பயிற்சியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் 5ஆம் வீட்டில் சனி இருப்பதால் காதல் வாழ்க்கையில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும். நிதானமாக கையாளணும். அதாவது மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களே, காதல் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சனியின் பாதிப்பால் சிறிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அதாவது சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகவிருப்பதால் சிறிய சிறிய பிரச்சனைகள் உண்டாகும். பரிகாரம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சனிக்கிழமைகளில் எள் விளக்கேற்றுவது மிக மிக நல்லது. சனி பகவானுக்கு எள் விளக்கு மிகவும் உகந்தது. அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடியது எள் விளக்கு. அதுபோல ஏழைகளுக்கு உதவுவது சனி பகவானின் கோபத்தை குறைக்கும். மறக்க வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள், 2025 நிச்சயமாக அதை பண்ணுங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குடும்ப உறவுகளில் சமரசம் மற்றும் நல்ல ஒற்றுமை இருக்கும். புதிய நண்பர்கள் வருவார்கள். பழைய உறவுகள் வலுப்பெறும். அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் கடந்த வருடங்களில். நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான நிலையை நீங்கள் எட்டுவீங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால அண்ணனுக்கும் தம்பிக்கு ஒரு சிறிய மனப்பிளவு, அதாவது மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கும். 2025 நிச்சயமாக அதெல்லாம் முடிஞ்சு, அது என்ன நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே அப்படின்னு நிச்சயமாக ஒன்று சேருவீங்க விருச்சிக ராசிக்காரர்களே. 2025 தொழிலில் மேம்பாட்டை காண்பீர்கள். நீங்கள் நீங்களாக போய் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறது இல்லை, நிச்சயமாக அதுவாக வந்தடையும். காத்திருக்கணும். அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2022 மிக முக்கியம். சுய மேம்பாடு, அதாவது நீங்கள் இந்த ஆண்டு உங்களது திறமைகளை மேம்படுத்த வேண்டும். அதாவது அதுவே வரும்னும் காத்திருக்க கூடாது. அதாவது அது வரும், ஆனால் உங்களை நீங்கள் டெய்லியும் பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு வைரத்தை பட்டை தீட்ட தான் அதோட மதிப்பு கூடும். அது மாதிரி உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக்கொள்ளும் நேரம் இது. பரிகாரங்கள்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓம் குருவே நமக என்கிற மந்திரத்தை 108 முறை, வாரம் ஒரு முறை இதை ஜபிக்க வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் அவருடைய கோபம் தனிய ஓம் சனியே நமக என்கிற மந்திரத்தை சனிக்கிழமைகளில் ஜபித்து வருவது மிக மிக நல்லது. துர்க்கை வழிபாடு. ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் அனைத்து இடையூறுகளையும் தவிர்க்கலாம். அதாவது சனி பகவான் மூலம் ஏற்படக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை துர்க்கை வழிபாடு மூலம் தீர்த்து கொள்ளலாம். பிரதோஷ வழிபாடு, அதாவது சிவன் வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம். சிவ வழிபாடு செய்வதன் மூலம் சனியின் பாதிப்புகளை குறைக்கும். அதாவது துர்க்கையும் சிவனும் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானின் கோபம் குறைந்து நல்லாசி பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் 2025. மறந்துட வேண்டாம் கண்மணிகளே. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிவப்பு மற்றும் பச்சை
அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, நல்ல விசேஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சிவப்பு மற்றும் பச்சையினால் ஆன ஆடையை அணிவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் 2025. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய கூட்டுத்தொகையோ முடிவு எண்ணோ 9 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது 2025 விருச்சிக ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் மிக மிக அதிர்ஷ்ட தினங்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 அமையும். 2025 தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது விருச்சிக ராசிக்கு 2025 மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். எதிர்மறை சிந்தனைகளை உங்களுடைய மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க நண்பர்களே, எதிர்மறை வேண்டாம், பாசிட்டிவிட்டியோடு இருங்க எப்பவுமே. சிக்கல்களை தீர்க்க நிதானமாக செயல்பட வேண்டும். அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அறக்க பறக்க ஒரு முடிவை எடுத்துடாதீங்க, 4 பேர்த்துக்கிட்ட கேளுங்க, உட்கார்ந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதற்கான முடிவுகளை ஏற்றுங்க. தேவைகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது எனக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த பொருளை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாத நிதி சிக்கல்களை உருவாக்கிக்காதீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் 2025. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஒரு பொன்னான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். குருவின் அருளும் சனியின் அனுகிரகமும் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக 2025 அமையும். மறந்துட வேண்டாம், நான் கூறிய மந்திரங்களாகட்டும் நிறங்களாகட்டும் எல்லாத்தையும் கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க, சரியான முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக 2025 விருச்சிக ராசிக்கு வெற்றி ஆண்டாக அமையும். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சிவாய நம.